ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு எம்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நேற்று டாக்டர் ரெட்டியோட ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஃபைனான்சியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ 11% டிக்ரீஸ் ஆகி 7500 கோடியாகவும், எபிட்டா 60% டிக்ளைன் ஆகி 980 கோடியாகும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 86% டிக்ரைஸ் ஆகி 221 கோடியாகவும் வந்திருக்கு. இதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா ரெவில்மிட்டோட சேல்ஸ் தான். ஸோ ரெவில்மிட்டோட சேல்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. பிகாஸ் ரெவில்மிட்டோட எக்ஸ்க்ளூசிவ் சேல்ஸ் பீரியட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நிறைய காம்படிட்டர் என்டர் பண்ணிட்டாங்க. இதனால மார்ஜின் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் பண்ண 30% மார்ஜினுக்குமே ரெவில்மிட் சேல்ஸ் தான் மிகப்பெரிய காரணம். லாஸ்ட் 2 இயர்ஸாக ரெவில்மிட் சேல்ஸ் வந்து டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. அதனால தான் ஸ்டாக் ப்ரைஸுமே நல்லா கெயின் ஆயிருந்தது. இது இல்லாமல் செல்ஃப் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது டாக்டர் ரெட்டியிலேருந்து சப்ளையருக்கு மருந்து போயிருக்கும். பட் சப்ளையர் வந்து என் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ரெவில்மிட்டோட எக்ஸ்க்ளூசிவிட்டி போனதுனால நிறைய காம்படிட்டர்ஸ் என்டர் பண்ணதுனாலையும் ரெவில்மிட்டோட ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த லாஸை சப்ளையர் காம்பன்சேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் ரெட்டி வந்து ஒரு 1000 கோடி ஒன் டைம் லாஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒஸ்ட் ரிசல்ட்டுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ ரெவில்மிட்டோட எக்ஸ்க்ளூசிவிட்டி போனதுனால இதுக்கப்புறம் ஜெனரிக் வெர்ஷன்ஸ் மட்டும் தான் சேல் பண்ண முடியும். ஜென்ரலாகவே ஜெனரிக் வந்து லோ மார்ஜின் ப்ராடக்ட், அதாவது ஒரு 10 to 12% தான் மார்ஜின்ஸ் இருக்கும். லாஸ்ட் இயர் இந்த 30% மார்ஜின் இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்டபிள்ஸ், பயோசிமிலர் அண்ட் செமிக்ளூடைட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு ட்ரக் ஹிட் ஆச்சுன்னா தான் கம்பெனியோட ரெவன்யூ பூஸ்ட் ஆகும், ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து ரெக்கவர் ஆகும். இதே ப்ராப்ளம் தான் நாட்கோலி வந்துச்சு. நாட்கோல செமிக்ளூடைட் நெக்ஸ்ட் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்பொழுது நிறைய காம்படிட்டர்ஸ் லைக் டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா எல்லாருமே வந்து என்டர் பண்ணிட்டாங்க. ஸோ செமிக்ளூடைட்லேருந்து பெருசாக மார்ஜின் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அப்கமிங் டேஸில் செமிக்ளூடைடோட சேல்ஸ் எப்படி ஃபார்மா கம்பெனிஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத அப்கமிங் ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். நாளைக்கு டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் வரப்போது, அதோட அனாலிசிஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ரிசல்ட் ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் நேமை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.